ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவ கீதா 67வது பக்கம் 20வது ஸ்லோகம். அசௌச்சம் அன்ருதம் ஸ்தேயம் நாஸ்திக்யம் சுஷ்க விக்ரஹः காமः க்ரோதச்ச தர்ஷः ச ஸ்வபாவக அந்தேவ சாயினாம். இதுவரைக்கும் ஒரு உத்தவன் கேட்ட கேள்வி வர்ண ஆசிரம தர்மத்தை பற்றி எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு கேட்டார். அதில் ஒரு வர்ணமாக அவர் பிரம்ம பிரகிருதையக அப்படின்னு சொல்லி பிராமணத்தினுடைய குணங்களை விளக்குனார். ஷமக தமக தபக சௌச்சம். அடுத்து க்ஷத்ர பிரகிருதையக அப்படின்னா க்ஷத்ரியர்களுடைய குணம் என்ன எப்படி அப்படிங்கிறத தேஜக பலம் திருதிகி சௌரியம் திதிக்ஷா இந்த மாதிரி சொன்னார். அடுத்து வைசியர்களுக்கு உண்டான குணம் என்னென்ன அப்படிங்கும்போது ஆஸ்திக்யம் தான நிஷ்டா அதம்பக இந்த மாதிரி வைசியர்களுக்கு உண்டான குணங்களை சொன்னார். அதுக்கு அடுத்தது சூத்ர பிரகிருதையகா. இந்த 4 ஸ்லோகங்களிலும் 4 ஆசிரமத்துடைய குணங்களை சொன்னார். சூத்ரத்துக்கு சொல்லும்போது சுஷ்ரூஷனாம் த்விஜகவாம் தேவானாம். த்விஜக தேவர்களுக்கு சேவை செய்ய உடலளவில் அவர்கள் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இந்த 20, 21 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். மாமி மியூட் பண்ணுங்க. வரலட்சுமி மாமி. அடுத்த 20, 21 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா 4 வர்ணங்களுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சாமானிய குணம் 4 வர்ணங்களுக்கும் இருக்கக்கூடாத குணங்கள் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். இவர் இந்த இடத்துல பகவத்கீதையில் சொன்னதை விட டீப்பாக உத்தவ கீதையில் வர்ணத்தை பற்றி பேசியிருக்கார். நம்ம இதை முதலே பார்த்தோம். அதாவது எல்லா 4 ஆசிரமத்திலையும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த ஆசிரமத்துக்கும் மோட்சத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீ எந்த ஆசிரமத்தில் பிறந்தாலும் மோட்சத்தை அடையலாம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போது நீ ஒரு பிராமணனாக பிறந்துட்ட அப்படின்னா கலாச்சாரத்தை கொடுத்து மக்களுக்கு பிராமணத்துவம் உனக்குள்ளே இருக்கா, கலாச்சாரத்தை கொடுத்து நாட்டை காக்கிற. சத்திரியனா பிறந்துட்டியா, அந்த குணத்தோடு நீ பிறந்துட்டீனா உடல் வலிமையை கொடுத்து நீ நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். வைசியனா பிறந்துட்டியா, மக்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிற பொருளை இன்னொரு இடத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு நீ வியாபாரம் பண்ணணும், ஒழுங்கா டாக்ஸ் கட்டி நாட்டுக்கு பாதுகாக்கணும். அடுத்தது சூத்திரனா நீ பிறந்துட்டியா, மற்ற வர்ணத்துக்கு உடல் உழைப்பை கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள் அந்த ஃபார்மேட்டை எப்படி இருக்குதுன்னு. பிராமணனா பிறந்தா நாட்டுக்கு கலாச்சாரத்தை கொடுக்கணும், சத்திரியனா பிறந்தினா உன்னோட உடல் வலிமையை நாட்டுக்கு கொடு, வைசியனா பிறந்தினா உன்னுடைய உடல் வலிமை தான் அவங்களும் வியாபாரம் பண்ணு, அதுவும் உடல் உழைப்பு ப்ளஸ் மனம் ஒரு சத்துவ குணத்துக்கு உட்பட்டு நீ பண்ணு. அடுத்தது சூத்திரனா பிறந்தினா நாட்டுக்கு உடல் உழைப்பை கொடு. ஸோ எல்லா வர்ணத்தின் பேசிக் கான்ட்ரிபியூஷன் தான். பேசிக்காக பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு, நீ எப்படி இருக்குங்க விட நீ. ஸோ 4 பேருமே ஒரு சமுதாயத்தினுடைய ஹார்மனிக்கு 4 பேர் முக்கியம். இதில் உயர்வு தாழ்வுங்கிறது மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்டமை தவிர நான் தலையிலிருந்து வந்தேன், நான் காலிலிருந்து வந்தேன், நீ அதனால் நான் வசதிங்கிறதெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட பிரிவினையை தவிர இறைவனை பொறுத்த வரைக்கும் 4 பேரும் முக்கியம். 4 பேர்த்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. யார் வேணாலும் மோட்சத்தை அடையலாம். சூத்திரத்தில் பிறந்தவனும் மோட்சத்தை அடையலாம்,
பிராமணத்துல பிறந்தவன் தான் அடைய முடியும். சூத்திரத்துல பிறந்தவன் குணத்துக்குள்ள அந்த குணத்தில் பிறந்தவனோ அல்லது அந்த குலத்தில் பிறந்தவனோ மோட்சத்தை அடைய முடியாதுங்கிறது கிடையாது அப்படிங்கிற கருத்தை இங்க நிலைநாட்டுகிறார். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நீ எதுல வேணா பிறந்திருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை, உனக்கு கண்டிப்பா இருக்க வேண்டியது இந்த கண்டிப்பா இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கியேன், நீ இந்த 4லயும் சேர மாட்ட பஞ்சமகா. இந்த நான் சொல்ற குணங்கள்லாம் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ என்ன சொல்லிக்கலாம், நான் பிராமண குணத்தினுடையவன், சத்துவகுண பிரதானமாக அகம் பிராமணன் நீ சொல்லிக்கலாம். எப்போ? இப்ப நான் சொல்ல போற குணங்கள் எந்தெந்த குணங்கள் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இல்லாமையும், எந்தெந்த குணங்கள் இருக்குன்னு சொல்றனோ அதெல்லாம் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீ என்னன்னு சொல்லிக்கலாம், நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன், நான் சூத்திரன் சொல்லிக்கலாம். இல்லைன்னு என்ன பேர் உனக்கு? அந்தே வசாயினா பஞ்சமகான்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. 4 சேராத ஒரு ஆள், எதுக்கு ஆகாத ஆள் அர்த்தம். அப்ப அதுல என்னன்னு சொல்றாரு, எது எது இருக்கக்கூடாது, அதாவது மாற்றிக்கப்பட வேண்டிய. சில பேருக்கு சுத்தம் சுபாவமா இல்லையா, என்ன பண்ணிக்கோ, சுத்தத்தை வளர்த்திக்கொள், அப்படி புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அசௌச்சம், சுத்தம் இல்லாமல் இருத்தல், அது ஆந்தர சுத்தம் சரி, பகிர் சுத்தம் சரி. அடுத்தது அன்றுத்தம், பொய் சொல்லாம இருக்கணும். நீ பொய் பேசுற அப்படின்னா நீ 4 வர்ணத்துக்குள்ள வரமாட்ட. நீ பிராமணனா பிறந்திருக்கலாம், ஆனா வாயை திறந்து நீ பொய் பேசிச்சினா நீ சூத்ரன் கூட கிடையாது. அதை விட நீ நினைச்சிட்டு இருக்கிய பாரு, கீழான, அதை விட கீழான பஞ்சமனாக நீ போயிருவ. பொய் பேசுனா ஒண்ணு மட்டும் நீ பண்ணினா போதும், இந்த 4க்குள்ளயும் நம்ம வரமாட்டோம். நம்மள நாம நினைச்சுக்கணும், நான் பொய் பேசுனா அப்படின்னா நான் பிராமணனும் கிடையாது, சத்திரனும் கிடையாது, வைஷ்ணனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது. சுத்தமா இல்லைன்னா நான் 4ம் கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாரு, ஸ்தேயம், மற்றவர்கள் பொருளை திருடுதல் அப்படிங்கும்போது உழைப்பை திருடுதல், மற்றவருடைய காலத்தை திருடுதல், அப்படி யோசனை பண்ணணும். அது மற்றவங்க உழைப்பை நம்ம திருடுறோம், உழைப்புக்குண்டான ஊதியத்தை கொடுக்காம பணம் கொஞ்சமா கொடுத்து வேலை நிறைய வாங்குற அப்படின்னா நீ பிராமணனும் கிடையாது, சத்திரனும் கிடையாது, வைஷ்ணனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது. அடுத்தது நாஸ்திக்கியம். நாஸ்திக்கம் என்னது? பக்தி இல்லாமல், ஒரு சாஸ்திரத்து மேல ஒரு நம்பிக்கை இல்லை, ஸ்ரத்தை இல்லை, பாப புண்ணியத்து மேல ஸ்ரத்தை இல்லை, சொர்க்கம் நரகத்து மேல இறைவன் சொல்ற எந்த விஷயத்திலையும் நம்பிக்கை இல்லாமல் இருத்தல். அது நாஸ்திக்கியம். நாஸ்திக்னா இறைவன் சொன்ன எந்த விஷயத்திலையும் நம்பிக்கை இல்லாமல் இருத்தல். அடுத்தது சுஷ்க விக்கிரக. சுஷ்க, அதை தான் லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சோம். சுஷ்க விக்கிரகனா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட். இப்ப சங்கராச்சாரியார் ஆர்குமெண்ட் பண்ணவங்களும் கிடையாது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் இங்க சொல்லல. தேவையில்லாத ஆர்குமெண்ட். பிரச்சனை வரும் அப்படின்னா இதுக்கு மேல பேசின, அதாவது எந்த கான்வர்சேஷனும் ஆர்குமெண்ட் போறக்கு விடக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே கான்வர்சேஷன் ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் அது ஆர்குமெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஆர்குமெண்ட்டுன்னு போயிட்டுனா ஈகோ அப்படியே தாண்டவாடும், சிவ தாண்டவாடும். யார் 2 பேர் பேசிட்டு இருக்கீங்களோ, ஏன்னா 2 பேர் பேசுறோம், 3 பேர் பேசுறோம், அது வேற. எப்ப அந்த கான்வர்சேஷன் ஆர்குமெண்டா போக ஆரம்பிக்குதுன்னா டக்குனு சிவதாண்டவத்திலிருந்து நான் வெளியில வந்துடணும். அப்பதான் அந்த இடத்துல அமைதி நிலவும். ஏன்னா ஆர்குமெண்ட்னாவே உள்ள ஈகோ அப்படியே தலதூக்கும். ஈகோ எந்திரிச்சிச்சுனாவே அவங்க நான் சொன்னதை ப்ரூவ் பண்ணணும் தான் நினைப்பாங்களே தவிர நீங்க சொல்றது எதுவுமே வாயில அவங்க காதுல ஏறாது, அது கேட்கவும் மாட்டாங்க. அப்ப கம்முன்னு இருக்கிறது நல்லது. அதான் சொல்றாரு சுஷ்க விக்கிரக, வறண்ட தேவையற்ற. சுஷ்கன்னா பயனில்லாத, விக்கிரகனா ஃபைட்டு, தேவையில்லாம வறண்ட ஃபைட்டு, எதுக்கு பிரயோசனம் இல்லாம நீ ஒஸ்தியா நான் ஒஸ்தியா, இதைத்தான் கடைசியில நான் சொன்னது தப்பு நீ சொன்னது சரி, நீ சொன்னது தப்புன்னு நாம நினைப்போம், ப்ரூவ் பண்ண நினைப்போம். அவங்க ஆப்பரண்ட் என்னப்பாங்க, நீ சொன்னது தப்பு நான் சொன்னது சரி, ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். அது இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா நீ பிராமணனும் கிடையாது, சத்திரனும் கிடையாது, வைஷ்ணனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு, காமகா. காமகனா போக இச்சா, இந்திரிய விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அது இருந்தாலும் நீ 4 வர்ணமும் கிடையாது, நீ பஞ்சமகா. அடுத்தது குரோதக. காமம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக் என்ன வரும், கோபம். கோபப்படுறீங்க அப்படின்னாவே நாம் நினைச்சுக்க வேண்டாம், நான் சத்துவகுணத்தில் இருக்கிற நிறைய பேர் நினைச்சுக்குவோம், கோபம்னு ஒண்ணு வந்ததுன்னா நாம சத்திரனும் கிடையாது, வைஷ்ணனும் கிடையாது, பிராமணனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது. சூத்திரனுடன் கீழான குணம் நீங்க நினைச்சுக்கிறீங்களா, அதுக்கு கீழே பஞ்சமகா. அடுத்தது தர்ஷகா. தர்ஷகனாங்க ஆசைங்கிறத விட
பேராசைன்னு சொல்லலாம். நிலைமைக்கு மீறி ஆசைப்படுறது, அதுக்கு பேர் தான் பேராசை. நிலைமைக்கு மீறிய ஆசை. நம்மளுடைய வட்டத்துக்குள்ள ஆசைப்படுறது அது ஒரு இச்சா சக்தி தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இச்சா சக்தி கிவன் டு அஸ் பை பகவான். அது பேராசையாக இருக்கும்போது நீ 4 வர்ணத்துக்குள்ள வரமாட்ட. சுபாவக இந்த மாதிரி சுபாவத்தை உடையவன். அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அஸ்தே வசாயினாம். இறைவன் பேர் வச்சுட்டாரு, கிவன் டு அந்த அந்த மாதிரி இருக்கவங்க. இது இருக்கும்போது அவன் 5வது வர்ணத்தை சார்ந்தவனாக ஆகிறானே தவிர இந்த 4 வர்ணத்துக்குள் அவன் வருவதில்லை. ஸோ என்ன பெருமை பீத்திக்க வேண்டாம், நான் தலையிலிருந்து பிறந்தேன், நான் பிராமணன், நீ கால் இருந்து பிறந்திருக்க, நீ சூத்திரன்னு எதுவும் தேவையில்லை. இதில் எது ஒன்று இருந்தாலும் நீ பிராமணனும் கிடையாது, சத்திரனும் கிடையாது, வைஷ்யனும் கிடையாது. ஸோ சுற்றி முற்றி பார்த்தோம்னா இந்த டிபேட் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே பஞ்சமகம் தான். யாருமே இந்த 4 வர்ணத்துக்குள் இல்லாதவர்கள். அதுதான் ஆச்சரியமா இருக்கும். இந்த 4 வர்ணத்துக்குள் வராதவர்கள் உட்கார்ந்து டிபேட் பேசும்போது நமக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த குணம் எதுவுமே இருக்காது. ஆனா அவங்க நாங்க பிராமணன் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒருத்தன் ஐயோ சூத்திரன் அவன் வேற கவலை வேட போறான். ஐயோ நான் சூத்திரனா பிறந்துட்டேன்னு ஒருத்தன் கவலைப்படுறான், நான் பிராமணனா பிறந்துட்டேன்னு ஒருத்தன். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் எது? இந்த உத்தவகி இதை இந்த ஏரியா மட்டும் படிச்சிருந்தா போதும். என்ன ப்ரொக்ளைம் பண்ண மாட்டாங்க, நான் பிராமணன், நான் உயர்ந்தவன் அப்படின்ட்டு ப்ரொக்ளைம் பண்ண வேண்டிய அது ஆர்குமெண்ட்டுக்கு போறாங்கனாவே தே ஆர் நாட் பிராமணா. நான் பிராமணன் ப்ரூவ் பண்ண ஒருத்தர் நினைச்சானாவே இஸ் நாட் அ பிராமணா அட் ஆல். ஒரிஜினல் பிராமணன் வில் நாட் கம் ஃபார் ஆர்கியூமெண்ட். அடுத்தது அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அகாம குரோத லோபதா பூத பிரிய கிதேகாச்ச தர்மக அயம் சார்வ வர்ணிகா. இது என்னென்ன ஆப்போசிட், என்னென்ன குணங்கள் இருக்கணும். முதல்ல என்னென்ன குணங்கள் இருக்கக்கூடாது, அடுத்தது இருக்க வேண்டிய குணம்னு எடுத்துக்கலாம். அல்லது உன்னிடம் மாற்ற வேண்டிய குணம். இதுல ஏதாவது மாறி இருந்தனா மாற்றிக்கோ, அப்படிதான் வாய்ப்பு கொடுக்கிறார். மாற்ற வேண்டிய குணம் என்னென்ன? அஹிம்சா, மனதால் வாக்கால் உடலால் மற்றவர்களை துன்புறுத்த கூடாது என்ற எண்ணம். இப்ப நேற்ற கிளாஸ் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். எண்ணம் எதற்கும் உதவாது. You must recognize the thought. அப்பதான் அது உங்களுக்கு சுபாவம் வருமே தவிர. நேற்று நிறைய பேர் கூப்பிட்டேன் பர்சனல், நிறைய பேர் சொன்னது அதுதான். எனக்கு இத்தனை நாளா நான் ஏன் அதை ஃபாலோ பண்ண முடியலைங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் ஒரு தெளிவு கிடைச்சது. மனசுல இருக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னு, ஆனா ஏன் முடியல அப்படிங்கும் போது அதை நான் என்ன அல்ல அவங்கவுங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, நாம் அதை இன்னும் ரெகனைஸ் பண்ணலேன்னு அர்த்தம். ஏன் நீங்க இதை முதலே சொல்லலாம் கேட்கக்கூடாது. எடுத்தோன்னே வகுப்பில் நடத்தினா இதெல்லாம் புரியாது. இவ்வளவு நாட்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எண்ணம்னா என்ன, அதை ரெகனைஸ் பண்றதுனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அஹிம்சை. இப்ப சொல்ல போற எல்லா குணங்களுமே தாட் ஃபார்ம்ல இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த விதத்திலயும் அது நோட்ல இருக்கும், தாட்ல இருக்கும். நோட்ல இருக்கும், மற்றவங்க கேட்டா தாட்ல இருந்து வாயில பேசுவோம். ஏன்னா தாட் இம்ப்ரெஷன்ஸ் ஆயிருக்கும். ஸோ நல்லா வாயும் பேசுவோம், அழகா பேசுவோம். பிகாஸ் அந்த இம்ப்ரெஷன்ஸ் தாட் ஃபார்ம் வந்தோடனே இந்த இம்ப்ரெஷன் வந்துருதா. அஹிம்சை பத்தி எல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறோமா. தாட் ஃபார்ம்ல இருக்கும்போது மற்றவங்க கேட்கும்போது அழகா பேசுவோம், கிளாஸே எடுக்கலாம். தாட் ஃபார்ம்ல இருக்கிறவங்க சூப்பரா கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கேரக்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாங்க. நமக்கு தோணும் என்னடா இப்படி பேசுறாங்களே, உள்ள போய் பார்த்தா இத்தனை உள்ள தப்பா இருக்குதே அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இன்னும் ரெகனைஸ் பண்ணலின்னு அர்த்தம். நம்ம நிறைய பேர்த்த பார்ப்போம், என்னங்க வாய் இப்படி பேசுறாங்க, உள்ள போய் பார்த்தா இத்தனை தப்பு நடக்குது அப்படின்னா அவங்க எதையுமே என்ன ரெகனைஸ் பண்ணலின்னு அர்த்தம். ஜஸ்ட் தாட் ஃபார்ம், அது மாதிரி அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ என்னென்ன அகிம்சைனா உடலால் மனதால் வாக்கால் துன்புறுத்த கூடாதுங்கிறத ரெகனைஸ் பண்ணிட்டோம். அந்த டெரிட்டரிக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கலேன், உங்களை வெட்டியே போட்டாலும் அஹிம்சைக்கு போக மாட்டோம், ஹிம்சைக்கு போக மாட்டோம், சாரி ஹிம்சைக்கு போக மாட்டோம், வெட்டியே போட்டாலும். ஹரிச்சந்திரன் உதாரணம், பெஸ்ட் உதாரணம் ஹரிச்சந்திரன். நான் உடனே அதெல்லாம் படிக்கும்போது அவங்களாம் வெரி கிரேட் பீப்புள், நம்மளாம் சாதாரண மனிதர்கள், நம்மளால அந்த அளவுக்கெல்லாம் உண்மையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அதல்ல, அவன் ரெகனைஸ் பண்ணிட்டான், அவனை வெட்டியே போட்டாலும் போய் பேச மாட்டான். அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய கதைகள். கதையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தன்மை அதுதான். ஸோ இதெல்லாம் என்ன ஆகணும், எனக்குள்ள ரெகனைஸ் ஆகணும். அப்போதான் அந்த டெரிட்டரிக்குள்ள வருவோம். வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது. அப்போ என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நம்ம ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். அந்த ஏரியாவில் நம்ம இன்னும் அதனுடைய வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரியலின்னு அர்த்தம்.
வேற என்ன ரெகனைஸ் பண்றது எப்ப நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க? அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரியணும், அப்ப நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க. தட்ஸ் ஆல். அடுத்தது என்ன சொல்றாரு? சத்தியம், உண்மை பேசுதல். இதெல்லாம் இந்த காலத்துல முடியுவாங்க? சொல்லி பாருங்க, உடனே சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச பேசினா தான் பொழைக்க முடியும். அந்த காலம் மாதிரி இல்லை. எல்லாரும் போய் பேசும்போது நான் மட்டும் உண்மை பேசுறேன், உடனே கம்பாரிசன் வேற. எல்லாரும் போய் பேசும்போது நான் மட்டும் உண்மை பேசிட்டுதுன்னா என்னை எல்லாம் அமுத்திடுவாங்க, என்னால் பிசினஸ் பண்ண முடியாது, என்னால குடும்பத்துல உறவுகளை ஜமாளிக்க முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் இல்லை. சத்தியம் இருந்தா தான் நீ பிராமணனா இருந்தா பிராமணன் ரெகனைஸுக்கு வர. உனக்குள்ள உண்மை பேசுதல் இருந்தா தான் நீ சூத்ரனா பிறந்தா சூத்ரனுங்கிற ரெகனைஸ்க்கே நீ வருவ. இல்லைனா நீ எங்க போயிருவ? பஞ்சமகா. அடுத்தது அஸ்தேயம். அஸ்தேனா அதான் உழைப்பை திருடாமை. ஸ்தே அதனுடைய ஆப்போசிட், மேல கூட சொன்ன ஸ்லோகத்தோட ஆப்போசிட். மற்றவருடைய உழைப்பை திருடாமல் இருத்தல். அக்காம புலன் இன்பங்களில் இச்சை இல்லாமல் இருத்தல். குரோதக, அப்போ காமக ஏஷக சக யாரு? ஏஷக குரோதகம். பகவான் பகவத்கீதையில எவனுக்கு ஆசை இருக்கோ அவன் கண்டிப்பா எங்க வந்து ஆகணும்? பேராசை உடையவன். ஏஷக காமக ஏஷக குரோதக, அவன் கண்டிப்பா குரோதத்துக்குள்ள வந்துதான். அடுத்தது லோபம். லோபம் என்ன? பேராசை. இதெல்லாம் இல்லாமல் இருத்தல். போட்டாங்க. அக்காம அக்ரோத அலோபகா தாகா. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்பதான் நீ அந்த 4 வர்ணத்துக்குள்ளேயே நீ வர்ற. அடுத்தது பூத பிரிய ஹிதேகா. எல்லா ஜீவராசிகளிடமும் நன்மையா எப்பவுமே மனசுல என்ன இருக்கணும்? பூத பிரிய, எல்லா ஜீவராசிகளுடைய ஹிதத்துல பிரியமா இருக்கணும். நன்மையின் பொருட்டு செயல்படணும். நானு என் குடும்பம் அதை விட்டுல நான் வெளியில வரமாட்டேங்க. அதுக்கே எங்க நேரம் பத்திலிங்க. நான் இங்க பூதஹித. பூதஹித எல்லா ஜீவராசியுடைய ஹிதம், நன்மை. நல்ல பேர் வாங்குறது இல்ல, நன்மையின் பொருட்டு செயல் செய்தல், ஆசைப்படுதல். அதற்கு ஆசைப்பட்டோம்னா அதற்குண்டான செயல் தானா வந்துடும். அடுத்தது தர்மகா அயம். இந்த குணம், இந்த தர்மம்னா இந்த குணம் எல்லாம் அயம் சார்வ வர்ணிக்கா. எல்லா வர்ணத்துக்கும் இது பொருந்தும். சார்வ வர்ணிக்கா, சமமான, சாவர்ணிக்கா சமமான குணம். இந்த குணம் எல்லா வர்ணத்திற்கும் இருக்கணும். எல்லா வர்ணத்துக்கும் இந்த எல்லா குணங்களும் இருக்க வேண்டும். எதை நெகேட் பண்றாரு? பிராமணனா பிறந்தவன் உயர்ந்தவனும் அல்ல, சூத்ரனாக பிறந்தவன் தாழ்ந்தவனும் அல்ல. நீ இந்த குணத்தோடு இருந்தீனா பிராமணன், அவ்வளவுதான். நீ அப்ப நீ பிராமணன் சொல்லிட்டீனா சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை வளர்த்ததற்கு உறுதினா மட்டும்தான் நீ பிராமணனுக்கே வருவ. சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கிறவனாக இருந்தா மட்டும்தான் நீ பிராமணத்துவம். நான் பிராமணனுக்குள்ள வந்துட்டேங்க, நான் சத்தோகுண பிரதானகனா, சத்தோகுண பிரதானகனா பிராமணன்னா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு சுபாவமா சமுதாயத்தில் கலாச்சாரத்தை கொண்டு போய் சொல்லிக் கொடுக்கிற ஆளா இருக்கணும். ஆத்ம ஞானத்தை விடுங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். கலாச்சாரத்தை சொசைட்டிக்கு டீச் பண்றவனா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதை படிச்சிருக்கணும், அதை ரெகனைஸ் பண்ணிருக்கணும், உன்னுடைய சுபாவமாயிருக்கணும். அப்பதான் யூ ஆர் குவாலிஃபைட் டு டீச். அப்பதான் பிராமணனுக்குள்ள நீ வர்ற. வெறும் நீ எதுல பிறந்திருக்கலாம்? பிறப்புத்தாக அப்பா அம்மா சூத்திரனா நீ பிறந்திருக்கலாம், வைஷ்யா நீ பிறந்திருக்கலாம். பட் உன்னுடைய குணத்தை நீ மேல் நோக்கி வளர்த்தி கொள்ளும் போது என்ன நடக்குது? அந்த மனம் முதிர்ச்சி. அப்பதான் பிராமணத்துக்குள்ள வரலாம். இப்போ ஒரு அழகான ஒரு எந்த டெக்ஸ்டும் இல்லாத ஒரு கருத்துக்குள்ள நம்ம வர்றோம். பியூட்டிஃபுல் வர்ணத்தை பத்தி சொல்றாரு. ஏன் அவன் பிராமணனா இருக்கான்? நாம சொல்றோம் இவ்வளவு நாள் நம்ம என்ன புரிஞ்சோம்? சத்தோகுண பிரதானக பிராமணக பிறப்பிலேயே. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவர் என்ன சொல்றாரு? கோஷத்துல எந்த கோஷத்துல அபிமானம் வச்சிருந்தா அவன் பிராமணனா இருப்பான். எந்த கோஷத்துல அபிமானம், நான் அப்படிங்கிற அபிமானம், அதை வச்சு இப்ப 4 பிரிக்கிறார். மெயினா அவங்க எதுல எந்த கோஷத்துல அவங்க அபிமானம் வைத்திருப்பார்கள்? பிராமணனாக இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியும், விஞ்ஞானமய கோஷத்தில் அபிமானம் வைத்தவர்களாக இருப்பார்கள்.
இதை படிக்கணும், அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். விஞ்ஞானமய கோஷம். அவங்களுக்கு அன்னமயத்தை பற்றி கவலையே கிடையாது. உடலை பற்றியோ ட்ரெஸ் உடலை பற்றி கவலை இல்லைன்னா உடலை பாதுகாப்பதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வாங்க. உடல் அலங்காரத்தை பற்றினெல்லாம் ஒன்றும் இருக்காது பெருசா. அன்னமய இப்படி இந்த அழகு அப்படி இருந்த அழகு அதெல்லாம் அவங்களுக்கு சுபாவமாகவே அதெல்லாம் போயிருக்கும் அவங்களுக்கு. யாருக்கு? பிராமணனாக இருந்தால் சத்தோகுண பிரதானமாக நீங்க இருக்கிறீங்க நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டோமா வரலையான்னு மெசரிங் ஸ்கேல் என்னன்னா, உடல் அலங்காரம் ஆடை அலங்காரத்தில் என்னுடைய கவனம் போவதில்லை. நான் போட்டுக்கிறத பத்தியும் நீட்டா போடணுங்க, ஹைஜீனிக்கா போடணும், நீட்டா ட்ரெஸ் மேக்கிங் நீட்டா போடணும், அதை பத்தியிலே இல்லை. ஒரு கூட்டத்துக்குள்ள போனா அப்படின்னா நான் என்ன போட்டிருக்கேன் அது மற்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு கவனம் போகுது அப்படின்னா அன்னமய கோஷத்துல இருக்கிறன்னு அர்த்தம். அன்னமய கோஷத்துல இருக்கிறவன் சூத்ரன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்ப எங்க இருக்கிற கோஷம் அன்னமய கோஷம். எனக்கு மற்றவங்க போட்ட ட்ரெஸ் எனக்கு முக்கியமா தெரியுது, அது மேல கவனம் போகுது, அபிமானம் எனக்கு அங்க போகுது. மற்றவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு கவனம் ஆட்டோமேட்டிக்கா போகுதுன்னா நான் யாரு? சூத்ரன். ஏன்? அன்னமய கோஷ அபிமானம். அழகா புட்டு வைக்கிறார். அப்போ பிராமணனா இருந்த வரப்போற ஸ்லோகத்துல இதான் சொல்றாரு. பிராமணனா இருந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கும் போது அவன் எதை கடந்து வந்திருக்கணும்? அன்னமயம், பிராணமயம், மனோமயம். இந்த மூணை கடந்தவன் எங்க வர்றான்? விஞ்ஞானமயம். கடந்ததுன்னு என்னங்க? அன்னமயத்தை பற்றினா பெருசா ஒரு ஈடுபாடு கிடையாது. ஆனா உடல் ஆரோக்கியம் நீட்னஸ் அதெல்லாம் இருக்கும். அடுத்தது மனோமயம். இந்த மனதுல துன்பம் வந்துருச்சு அப்படின்னா 4 நாளைக்கு நான் கிளாஸுக்கு வர மாட்டேங்க, ஒரே துக்கங்க. மனதினுடைய பாதிப்பு இந்த நம்மளுடைய பாதையில தடங்களா வந்து நிற்கும். மனம் கொஞ்ச நேரம் கவலைப்படும், ஆனா எடுத்திருக்கிற பாதையில் அது வந்து தடையா நிக்குது. என்னால மனம் ரொம்ப சேடா இருக்கு, என்னால இந்த வேலையை செய்ய முடியல, மனசே சரியில்லை, இன்னைக்கு சமையலே பண்ணீங்க சொல்றமா இல்லையா? மனசு சரியில்லை அதனால சமையல். மனசு சரியில்லை நாமனால சாப்பிட முடியாது, அது கரெக்ட். வீட்டுக்கவங்க எல்லாம் சாப்பிட்டு தானே ஆகும். மனசே சரியில்லைங்க, நான் போகலீங்க, மார்க்கெட்டுக்கு போகலீங்க, இன்னைக்கு காய் வாங்கவே போகல, ஏங்க ஒண்ணு மனசே சரியில்லைங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? அவ்வளவு தாக்கம். அப்போ அவங்க அந்த மாதிரி அதையும் கடந்து, ஏன்னா பிராமணன்னா விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும்னா மற்ற 3 கோஷத்தை கடந்தவனா இருப்பான். அவன் தான் விஞ்ஞானமய கோஷம், அவன் தான் பிராமணன். என்னன்னா அன்னமயம், பிராணமயம். உடம்பு வந்துங்க 100% ரெடியான உடம்பு வந்தா தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்னா ஒரு நாள் கூட நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. உடம்புனாவே வியாதி கஷ்டம். அது வந்து வியாதியினோட கூட்டம் தான் உடம்பே. ஒண்ணு போனா ஒண்ணு வரும். அது வந்துருச்சுங்கிறதுக்காக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னீங்கன்னா எங்க இருக்கிறோம்? பிராணமய கோஷம். பசி, தாகம், நோய் இதுல அதிகமான கவனம் வராமல் பாதுகாத்துக்கணுங்க. என்னென்ன பண்ணி உடலை பாதுகாக்கணும் அதெல்லாம் பாதுகாத்துக்கணும். ஆனா நோய் வந்துருச்சுன்னா அதனால என் மனம் சஞ்சலப்படுது, கவலைப்படுதுன்னா எங்க உட்காந்துருக்கிறோம்? பிராணமயத்துல உட்காந்துருக்குன்னு அர்த்தம். சோ அன்னமயம், பிராணமயம், அடுத்து மனோமயம், இதையெல்லாம் கடந்தவன் எங்க வந்து நிப்பா? அதுக்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவம். ஏன்னா எடுத்தோம் படிக்கிறோம் அப்படின்னா உடல் உபாதைகள் இருக்கும், மனதில் பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு படிக்க முடியும். அதை ஒதுக்கி வச்சுட்டு சொல்லித்தர தெரியும். அதெல்லாம் இருக்கும், நோய் இருக்கும், மனதில் பிரச்சனை இருக்கும், அன்னமய ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா அதையெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லாமல் அவனால சொல்லித்தர முடியுது அப்படின்னா அப்பதான் கத்துக்கவும் முடியுது, சொல்லித்தரவும் முடியும் அவனால. அப்ப எங்க இருக்கிறான்? விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அவன் தான் பிராமணன் ஆச்சுங்களா. அடுத்தது சத்திரியன். சத்தியன் என்ன? நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம். he will work for the societies. அதாவது வீட்டுக்குள்ள பாத்தீங்களா ஒருத்தன் எல்லா டைப்பா இருக்கு. எப்ப நீங்க குழந்தைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க சத்திரியனுக்குள்ள வந்துருவீங்க. ஏன்னா இது எங்கோ வெளியில எங்கேயோ இருக்க மாதிரி எல்லாம் இல்ல. எப்ப நம்ம கலாச்சாரத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அப்ப நீங்க பிராமணனா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப நீங்க ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு வேலையை செய்யறீங்களோ அப்ப சத்திரியனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எப்போ பிசினஸ் உற்பத்தி பண்றத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரீங்களோ அப்ப என்ன அர்த்தம்? நம்ம விவசாயம் பண்றீங்க அப்படின்னா வைசியன்னு அர்த்தம். நம்மளுக்கு என்னன்னா பிரிடாமினண்டா நம்ம என்ன குணம் இருக்குன்னு தான் பார்க்க போறோமே தவிர இது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது கிடையாது. நானே சில சமயம் சூத்திரனா இருப்பேன், நானே சில சமயம் பிராமணனா இருப்பேன், நானே சில சமயம் வைஷ்ணவாவும் இருப்பேன். ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னு எத்தனை பக்கம் விசாரிச்சு வாங்குறோம், அப்ப என்னது? வைஷ்யம். புரிஞ்சுங்களா? சோ எதுவுமே உயர்ந்தது, அவன் உயர்ந்தவன் தாழ்ந்து எனக்குள்ளே இப்ப 4 வருது. அப்ப நான் என்ன எந்த கேட்டகரியில வச்சுக்கிறது? நான் உயர்ந்தவன் வச்சுக்கிறதா?
ஏன்னா நான் சில சமயம் கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறவளா இருக்கிறேன், சில சமயம் குழந்தைகளை பாதுகாக்கிறவளாவும் இருக்கிறேன், சில சமயம் உடல் உழைப்பு இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறவளாவும் இருக்கிறேன், சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் பரிமாறவா சூத்திரன். அப்போ ஒருத்தருடைய லைஃப்லயே அந்த 4 மாறி மாறி வருதுன்னா யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் இது எப்படி பிரிக்கிறது? எதுவுமே தெரியாம இப்ப சொசைட்டிக்குள்ள என்ன குழப்பம் பாத்தீங்கன்னா, கொலை, எது ஜாதி கொலை, ஒருத்த வெட்டிக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அறிவு, இந்த ஒரு அறிவு, அதனாலதான் சொல்றது இந்த அறிவு பள்ளிக்கூடத்திலிருந்து கொடுக்கணும். இந்த உத்தவ கீதையினுடைய இந்த ஏரியாவை நீ இந்த குணத்தோட இருந்தீங்கன்னா நீ பெருமை வைத்திக்கலாம். என்னன்னு, நான் தெய்வீ சம்பத்து, உனக்குள்ள ஆசூரி சம்பத்து தான், நீ கீழாக அவ்வளவுதான். யாரு மேல யாரு கீழேன்னா அவ்வளவுதான். இதை விட்டுட்டு பிறந்த பிறப்பு, ஜாதி, வெட்டு, கொலை, இதெல்லாம் எதனால வருது? இந்த அறிவு கொடுக்கப்படாததுனால தவிர வேற. இந்த வயசு, இந்த ஒரு 15 வயசுல நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஜாதி வெறியே வராது. அவன் என்ன தெரியுங்களா ஓடுவான், நம்ம வளர்த்திக்கணும், ஐயோ பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நீ இதெல்லாம் வளர்த்திக்கணும். அந்த வளர்த்திக்கணுங்கிற அந்த ரெகக்னிஷன்ல வந்துட்டானா வளர்த்திக்குவான். அப்ப ஹார்மனி இன் சொசைட்டி அழகா இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நாசம். அடுத்தது வைசியன் அந்த உற்பத்தி பண்றான் அப்படின்னா அவன் பிராணமய கோஷத்தில் பையனை அலையணும், ஒரு பக்கம் போகணும் வாங்கணும், ஒரு பக்கம் கொண்டாந்து விற்கணும், அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் ஓடணும் வாங்கிட்டு வரணும், இங்க கொண்டாந்து பிராணமய கோஷத்தில் அபிமானம் கொண்டவனாக இருப்பான். அப்ப சத்திரியன் என்னதான், பிராணமய கோஷம் தான் மெயின். அவனுக்கும் சத்திரியனுக்கும் பிராணமய கோஷம் தான். வைசியன் எங்கதான் இருப்பான், மெயினா டாமினண்டா பிராணமய கோஷத்துல இருப்பான். அடுத்தது வைசியன், அடுத்தது சூத்ரன் அன்னமய கோஷம். இந்த மாதிரி சூத்ரன் இந்த இந்த 4 பேத்துல யாருக்கு மோட்சம் வரும் யாருக்கு மோட்சம் வராதுன்னா, வர்ணமோ ஆசிரமோ மோட்சத்தை டிசைட் பண்றது கிடையவே கிடையாது. மோக்ஷா அதுக்கும் குண சுபாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சுபாவத்துக்குன்னா அந்த குணத்துக்கும், மோட்சத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சூத்ரன் பிராமணனா மாறினாத்தான் மோட்சம். ஏன்னா சில சுபாவங்களை மாற்ற முடியாதுங்க. சில பேர் அந்த இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு அந்த ஞான நிஷ்டைக்கு வந்தீங்களே பாத்தீங்கன்னா, சுவாமிஜிகளே பாத்தீங்கன்னா, ஒருத்தர் குகைக்குள்ள போனா வெளியிலே வரல, அவ்வளவுதான், அவர் உண்டு அவர் உலகம் அப்படியே இருக்கிறாங்க. சில பேரு காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் லோகக்ஷேமம் உடல் உழைப்ப கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் மாற்ற முடியாது, ஞானத்துக்கு பிறகே மாற்ற. அதனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் கேட்பாங்க, அர்ஜுனன் கா பாஷா, அவங்க என்ன பேசுவாங்க எப்படி உட்காருவாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்ல முடியாது, அவங்க சுபாவம், அவங்க சில சுபாவங்களோட பிறந்தவங்க. அவங்க ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா சுபாவத்தில அவங்க மாத்திக்கிறது இல்ல, மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. மோட்சத்துக்கு சுபாவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நீ தர்மத்துக்குட்பட்டான எது மோட்சத்துக்கு சம்பந்தம், தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை வாழ்றியா, தெய்வீ சம்பத்தை பெறுகிறையா, ஆசுரி சம்பத்தை விடுறையா, இந்த 3 தான் டிசைட் பண்ணுது ஒருவனுடைய மோட்ச பாதையை. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டிசைடட் பை தர்மா. ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும், ஒரு செகண்ட் தர்மத்தில் இருக்கணும். அதான் சொன்னேன், நீங்க இப்ப வீடியோ ஆன் பண்றதுல இருந்து உங்களுக்கு தர்மம் தெரியணும். அவங்க நடத்துறவங்க வீடியோ ஆன் பண்ணி இருந்தா தான் எனக்கு ஃபேவரபிள் ஹிதம் நினைச்சீங்கன்னா, அப்ப கண்டிப்பா நான் வீடியோவை அங்க ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தர்மம். அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு செகண்ட் தர்மத்தில் இருக்கணும், ஒரு செகண்டும். அப்ப நின்னுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்சத்துக்கு உண்டான பாதையில இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அடைஞ்சிட்டு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு. நீங்க சாந்தோக்கிய உபநிஷத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், அது வேற. பட் இங்க பிராக்டிக்கலா இங்கதான் நடைபெறும். அடுத்தது தர்மத்துக்கு உட்பட்ட, அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற ஆசூரி சம்பத் சிலதெல்லாம் இருக்கும், அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சி தவம். அதான தவம். தெய்வீ சம்பத்து நம்ம கிட்ட இல்லாம இருக்கும், அதை பெறுவதற்குண்டான முயற்சி தவம். இதுதாங்க மோட்சத்தை டிசைட் பண்ணும், whether you are qualified or not. இந்த வர்ணமோ இந்த ஆசிரமோ கிடையவே கிடையாது. அதத்தான் இங்க ஆணித்தரமா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வேற இந்த பாயிண்ட் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. உத்தவ கீதைய ஃபேமஸ் ஆனது காரணமே இந்த இடம் தான். அதே கிருஷ்ணர் தான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டார், ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லுவார்.
அதை இங்க விளக்கமா என்ன நினைச்சாரோ தெரியல. ஏன்னா இது உத்தவகீதை வந்து பகவத்கீதைக்கு அப்புறம் வந்தது. பகவத்கீதையில அவன் நல்லா விளக்கலைன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. சுவாமிஜி அப்படிதான் சொல்லுவார், அங்க நல்லா விளக்காம விட்டுட்டேன், இந்த ஜனங்க இதுலதான் கலியுகத்தில் இதுல தான் கன்ஃபியூஸ் ஆக போறாங்க. ஏன்னா அடுத்த யுகம் அவர் இருந்த யுகத்தை, அடுத்த யுகத்துல இவங்கெல்லாம் இப்படித்தான் அடிச்சுக்குவானுங்க, முதல்ல நம்ம இதை கொடுத்துட்டு போயிடணும்னு போகும்போது கடைசியா கொடுத்துட்டு போன விஷயம். இதை படிக்காதனால பாருங்க, நம்ம கண் கூட பாக்குறோம் என்ன பிரச்சனை, என்ன நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் வெட்டு குத்துல வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கு காரணம் இந்த ஏரியாவை படிக்காததுதான், உத்தவ கீதையை படிக்காததுதான். அடுத்தது 22 இப்போ ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நேரம் வர்ணத்தை சொல்லி முடிச்சாரா, இனி அடுத்தது ஆசிரம தர்மம். இது அதை விட முக்கியமான ஏரியாங்க. என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரம்மச்சரிய ஆசிரமம் வருது. பிரம்மச்சரிய ஆசிரம்னா எப்படி இருக்கணும், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பிரம்மச்சரிய ஆசிரம்னா இப்படித்தான் நீ இருக்கணும்னு ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் அப்படியே வகுத்து கொடுக்கிறாரு. பியூட்டிஃபுல் ஸ்லோகம்ஸ். த்விதீயம் பிராப்ய அனுபூர்யாத் ஜென்ம உபநயனம் திஜஹ வசன் குருகுலே தாந்தஹ பிரம்ம அதீ ஈத ச ஆஹுதஹ. பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரியம்னா உங்களுக்கு தெரியணுங்க, 2 விதமான பிரம்மச்சரியம் இருக்குது. உபகுர்வானா அப்படின்னு சொல்லுவோம் பிரம்மச்சரியம். உபகுர்வானா 22 to 30 வரைக்கும் இதுதாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, என்ன பண்ணுனா அந்த குழந்தையோட லைஃப் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும், அப்பவும் நல்லா இருக்கும், எதை நம்ம இதெல்லாம் பாருங்க சொசைட்டில எப்படி மாறி கிடக்குதுன்னு பாருங்க. அதனாலதான் குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, உபகுர்வானா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய ஆசிரியம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. those who are enter into கிரகஸ்த ஆசிரம் are called உபகுர்வானா பிரம்மச்சரிய ஆசிரம் பேரு. சில பேரு நைஷ்டிக பிரம்மச்சரியம் சொல்லுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியத்துல இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏதோ உனக்கு டான்ஸ் மியூசிக் பீஷ்மர்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாட்டை காப்பாத்துறதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. சோ உபகுர்வானா பிரம்மச்சாரி they will enter into கிரகஸ்தாசிரமம். ஆஃப்டர் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அடுத்தது நைஷ்டிக பிரம்மச்சரியம். இது வந்து மெயினா நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கிற இறைவன் கொடுக்கிற குறிப்பு. இந்த 2 மாதிரி இருக்கலாம், எதுவும் தப்புலாம் சொல்லக்கூடாது, 2மே சரி. அது அவங்களுடைய பூர்வ ஜென்மம், அவங்க கல்யாணம் பண்ணிக்காமையே அதுல ஆசிரமத்துல அடுத்த ஆசிரமத்துக்கு போக மாட்டாங்க. இது மீனிங் எழுதிக்கலாம். என்ன சொல்றாரு, த்விதீயம் பிராப்ய. எப்ப அவன் வந்து பிராமணனா பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள என்னென்ன பண்றான், த்விதீயம் பிராப்ய அனுபூர்வியாத்து. அனுபூர்வியாத்துல கிரமப்படி நடக்கணும். அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கிரமப்படி என்ன நடக்கணும், த்விதீயம் பிராப்ய. பிராப்யன அடைந்து. 2வது என்ன, ஜென்ம. த்விதீயம் ஜென்ம பிராப்திய. அந்த ஜென்மங்கிறத போட்டுக்கணும், த்விதீயம் ஜென்ம. அதனால அவனுக்கு பேரு த்விஜகன் பேரு. ஏன் த்விதீயம் ஜென்ம பிராப்திய? பிரம்மச்சரிய ஆசிரமங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால அந்த 3-4 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எந்த அவங்களுக்கு வந்து உண்டான பாப்ப புண்ணியமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே அவங்க அக்கௌண்ட்ல வந்து ஏறாது. எப்ப பூணூல போட்டு காயத்ரி மந்திர ஜெபம் சொல்லி அல்லது வித்யாரம்பம் பண்ணி ஒரு குழந்தை ஸ்கூலுக்குள்ள போகுதோ அந்த அன்னையிலிருந்து அவனுக்கு பிரம்மச்சரியம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அவன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் தொடரும். இவங்க என்ன சொல்றாரு, த்விதீயம் பிராப்திய. 2வது ஜென்மத்தை அவன் அடைகிறான். என்ன, தன்னுடைய ஒரிஜினல் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறது முதல் ஜென்மம். வேத மாதாவுக்கு மகளாக அவன் ஜென்மம் எடுக்கிறான் பூணூல் போட்டன்னு. உபநயனம் சொல்லுவோம். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முதல் அன்னைக்கு உபநய பத்திரிகைன்னு கொண்டு கொடுக்குறாங்க. எப்பன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முதல் அன்னைக்கு தான் பூணூலே ஓடுறாங்க. என்டையர் கோலாப்ஸ். இதுல வேற நாங்க பிராமணன், நாங்க வேற ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வேற சொல்லிக்கிறாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நாங்க ஃபார்வர்ட். எப்ப உபநயனம் கேட்ட பையனுக்கு கல்யாணத்துக்கு முதல் அன்னைக்கு உபநயனம். அப்படி அல்ல, முறையெல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த எப்போ அந்த பூணூல் போடும்போது அந்த 5 வயசுலயோ 7 வயசுலயோ போடும்போது அவன் யார தாயா ஏத்துக்கிறான், வேதத்தை தாயாக ஏற்றுக்கொள்கிறான். 2வது முறையாக அவன் பிறக்கிறான். த்விதீயம் ஜென்ம அனுபூர்வியா. கிரமப்படி வரணும்.
ஒன்னொன்னு சிஸ்டமேட்டிக்கா நடக்கணும். எதன உபநயனம் எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, உபநயம்ங்கிறது அங்க முறைப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, ஒரு குழந்தைக்கு அன்னம் கொடுக்கறது என்னென்ன சம்ஸ்காரங்கள்னு சொல்வாது, என்னென்ன முறைப்படி அன்னம் ஊட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கோ, எப்படி காது குத்துறக்கு உண்டான இது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, நாமக்கரணம் பெயர் வைக்கிறதுக்கு என்ன சிஸ்டம் அங்க சொல்லப்பட்டிருக்கோ, அதையெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அது என்னது அனுபூர்வியாத்து. உங்களுக்கு இஷ்டத்துல நம்ம இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு காது குத்துறது அல்ல. எல்லாமே எப்படி இருக்கணும்? அனுபூர்வியாத்து, கிரமப்படி முறைப்படி சாஸ்திரத்தில் சொன்னபடி எல்லாமே நடந்திருக்கணும். த்விஜகா, அவனுக்கு பேர் என்ன? த்விஜகா. அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள் நுழைந்தவன் த்விஜகா, பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள் நுழைந்தவன். அங்க போயிட்டா என்ன வேலை அவனுக்கு? அபியாசம். இப்ப ஸ்கூல்ல இதே இந்த காலத்துல என்ன நடக்குது? ஸ்கூல்ல போய் சேர்ந்தனா அவன் என்ன படிக்க ஆரம்பிக்கிறான்? அக்ஷரங்களை, எழுத்துக்களை அபியாசம். பூணூல் போட்டு முடிஞ்சோன்ன கொண்டு ஸ்கூல்ல விட்டுறணும். அதுதான் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மச்சரிய ஆசிரமம் ஸ்டார்ட்ஸ் ஆன் தட் டே. ஸ்கூலுக்கு போறான் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டே, அதுதான் அவனுடைய பிரம்மச்சரிய ஆசிரமம் ஆரம்பிக்கிற இடம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாரு? வசன்னு குருகுலே, குருட்டு கொண்டு விட்டுட்டு வந்துடணும். அம்மா அப்பா வீட்டில வச்சுக்க கூடாது. அதனாலதான் வளர்த்த முடியல. எல்லாத்தினாலும் ஏன் குழந்தைய வளர்த்த முடியல? அந்த காலத்துல எப்படி சிஸ்டம் இன்னைக்கு கம்ப்ளீட்டா மாறி போச்சு. அப்ப குருகுலே வசன டு லிவ், அவன் எங்கதான் வாழ்ந்தாகணும். உபநயனம் போட்டு ஸ்கூல் கொண்டு விட்டுட்டோம்னா திருப்பி கூட்டு வரக்கூடாது. குருகுலத்துல வாழணும். குலே, அப்பதான் ஒரு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுப்பார். பொட்டாட்ட பையன் சொன்ன பேச்சு கேட்டு வாழ்வான். நாம நம்ம வாட்டுக்கு நம்ம தொழில பார்க்கலாம், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். தாந்தக, குருகுலத்துல வசிக்கணும். தாந்தக புலனடக்கம். முதல்ல அவர் சொல்லி கொடுக்கறது புலனடக்கம் தான். ஏன்னா அது எல்லா இந்திரியங்களும் நல்ல வளர்ச்சி பெற்று அப்படியே கும்முன்னு வரும். அதே 40 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இந்திரியமா டவுன் ஆகுது. ஆனா அந்த ஏஜ் யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸ்ல வளரும். தறிகட்டு ஓடிடக்கூடாது. குதிரை கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தறிகட்டு ஓட பார்க்கும். எல்லா இந்திரியங்களும் தறிகட்டு ஓட பார்க்கும். அதை பேரண்ட்ஸ்னால எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப ரேர். அது குருவா இருக்கும்போது அவருக்கு அது ஈஸி. குழந்தைகளுக்கு அது ஈஸி, குருவுக்கு அது ஈஸி, பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம் இல்லை. என்ன ஒரு செட்டப் பாருங்க நம்ம பாரதத்தினுடைய செட்டப்பு. நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை, கொண்டு விட்டுட்டா போதும், அவர் பார்த்துக்குவார். இப்ப அது இல்லாதனால இப்ப எவ்வளவு கஷ்டப்படுற, நான் கிளாஸ் எடுக்க வேண்டாம், எடுக்கவே வேண்டாம், எல்லாரும் வளர்த்திட்டோம் இல்லையா, அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். தாந்தக புலனடக்கம். அடுத்தது பிரம்ம அதீயத்தே. பிரம்மம்னா இந்த சாஸ்திரம், சாஸ்திரத்தை அதீத படிக்க வேண்டும். அதாவது 2 படிப்பாங்க அந்த காலத்துல. ஒண்ணு வாழ்வாதாரத்துக்கு உண்டான கல்வியும் சொல்லி கொடுப்பாரு. உனக்கு நீ கார்பெண்டரா போகணுமா, சிலை வடிக்கணும் போகணுமா, இல்ல தங்க நகை செய்யணும்னா நீ போகணுமா, அதுவும் கிடைக்கும். குலத்தொழில் என்னவோ அதுக்கு ஒரு குரு இருப்பார், அவர்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அவர் ஆசாரி வேலையும் சொல்லி கொடுத்துருவாரு. கூடவே எதையும் சொல்லி கொடுத்துருவாரு. அதாவது எப்படி நீ கிரகஸ்த ஆசிரமத்திற்குள் நுழைந்ததற்கு பிறகு எந்தெந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இன்னும் பிராக்டிக்கலுக்கு வந்திருக்க மாட்டான், பட் உள்ள என்ன இருக்கும், நாலேஜ் இருக்கும் அவனுக்கு. கிரகஸ்த ஆசிரமத்துக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் எதற்காக நீ கிரகஸ்த ஆசிரமம், எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிற, கல்யாணத்துடைய நோக்கம் என்ன சொல்லி கொடுத்துருவாரு. குழந்தை பெற்றுக்கிறது எதற்காக, அந்த குழந்தைகளை நீ எப்படி வளர்த்தணும், எல்லாமே என்னென்ன அக்னிகாரி எப்படி பண்ணணும், தான தர்மங்கள், அன்னம் பகு குருவீத்த பண்ணி என்ன பண்ண, தானம் பண்ணணும். உனக்கு எது உனக்கு என்னென்ன தெய்வீ சம்பத்தை நீ வளர்த்திக்கணும், எந்தெந்த ஆசுரி சம்பத்திலிருந்து நீ விடுபடணும், எல்லாமே நாலேஜ பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாரு. அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிராக்டிகல் செஷன் அவனுக்கு அது வரும். ஏன்னா அங்க அதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மனைவினா யாரு, அவங்களை எப்படி நீ பார்க்கணும், குடும்பம்னா என்ன, எதுக்கு நீ கிரகஸ்தாசிரமத்துக்கு நுழையிற, மங்களம் ஃபார் மோக்ஷம் யூ ஆர் என்ட்ரிங் இன்டு கிரகஸ்தா, அங்க போய் கர்மயோகம் பண்ணணும், எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. நீ கர்மயோகம் பண்ணினா தான் யூ வில் கெட் த குவாலிஃபிகேஷன் டு என்டர் இன்டு. பையன் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்ட, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த அன்னைக்கு கிரகஸ்தாசிரமத்தை விட்டுரு, எங்க வந்துரு வானப்பிரஸ்தாசிரமத்துல, எல்லாமே உள்ள லோடடு. பட் பிராக்டிக்கலா அவன் வாழ வரும்போது அவனுக்கு எல்லாம் அப்ளை ஆகும். நீ வானப்பிரஸ்துக்குள்ள வந்துரு, அப்போ ஒரு குருவை தேடி கண்டுபிடிச்சு நீ படிச்சுக்கோ.
அப்பதான் உனக்கு மோட்சம். இதுக்காகத்தான் நீ பிறந்திருக்க. புள்ள குட்டி பெத்துக்கிறக்கு நீ பிறக்கல, அதுவும் பிறக்கணும். அது வாழ்க்கையினுடைய கோல் அல்ல. வாழ்க்கையுடைய கோல் இது. அது இப்ப நீ அடைய முடியாது. எனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ என்ன கர்மயோகமே ஸ்டார்ட் பண்ணல. சோ முதல்ல என்ன பண்ண, கல்யாணம் பண்ணிக்கிட்டே கர்மயோகத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கோ. இனவிருத்திக்காக குழந்தைகளை பெற்றுக்கொள், இந்திரிய சுகத்துக்காக அல்லன்னு சொல்லி கொடுத்துருவார். இது எல்லாம் லோட் பண்ணி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இதெல்லாம் கற்பனையில தான் முடியும், பிராக்டிக்கலா யாரு இருக்கா? இது எல்லாம் லோட் பண்ணி ஒரு குரு அனுப்பிச்சிட்டா, குரு வெளியில் அனுப்புறாருன்னா அந்த பையன் எப்படி வருவான்? அந்த பொண்ணோ பையனோ, பொண்ணுங்கன்னா வந்துங்க அங்கே குருகுலத்தில் இருக்க முடியாது, வீட்டுல இருந்து அனுப்பிச்சு அது மட்டும்தான், பொண்ணுங்க மட்டும்தான் போய் படிச்சுட்டு வரணும். பாய்ஸ் எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. அந்த பொண்ணோ பெண்ணோ நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த பையனோ என்னன்னா வெளியில எதுவும் தெரியாது, என்ன ஒரு எக்யூப்டு வித் நாலேஜ். அதனாலதான் சொசைட்டி அன்னைக்கு ஹார்மனி பார்த்தோம். நம்ம இத்தனை சண்டை இருக்கும், சண்டை சத்துறவு வெட்டு குத்தலை இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ நாட் 1% ஏதோ ஒண்ணு தறிகட்டு அங்கேயும் ஏமாத்திக்கிட்டு குரு ஏமாத்திக்கிட்டு சுத்திரட்டிக்கிட்டு இருந்திருக்கும். அவ இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி இருந்ததுடைய பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது, நெக்லிஜிபிள் அமௌண்ட். இந்த 99 பீப்புள் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த 1% தட்டி ஒரு ஓரமா உட்கார வச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, நான் இதெல்லாம் தெரிஞ்சு வர்றவன் 1% கூட இல்லை. அப்ப என்ன ஆகுது, சொசைட்டிக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாம போறோம். அதுதான் இன்னைக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அடி விழுந்ததுதான். அதனாலதான் பிரிட்டிஷ்காரன் முதல்ல கை வச்சது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை. இங்க கை வச்சா இவனுக்கு காணாம போயிடுவானுங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சது. நான் பேர் சொல்ல விரும்பல அவரெல்லாம், அதை நான் நினைக்கவும் விரும்புறதில்லை. இங்க கை வச்சா போதும் இந்த பாரதம். ஏன்னா பாரதம் இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 வேர்ல்டு இருந்தது, நாடா இருந்தது. இவனுக்கு அடிக்கணும்னா இந்த இடத்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கை வச்சுட்டா போதும், அவனுங்க ஒரு 100-200 வருடத்துல அவனுக்கு காணாம போயிடுவானுங்கன்னு அவன் போட்ட பிளான் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அது பாருங்க, நம்ம அவனை கை வச்சு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கை வச்சு நம்ம கீழே போயிட்டு இருக்கிறதும் கூட நமக்கு தெரியல. அதை நாம வந்து எப்படி நினைச்சுக்கிட்டோம், வெஸ்டர்ன் கல்ச்சர். என் பையன் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவான், அம்மான்லாம் சொல்ல மாட்டான், மாம் தான் சொல்லுவான், அப்பான்னு சொல்ல மாட்டான், டேடுன்னு தான் சொல்லுவான். என்ன பெருமை, என் பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவான், நானும் என் பையனும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசிக்குவோம், தமிழ் எல்லாம் பேச மாட்டோம். என்ன எங்க வந்து நின்னுட்டு இருக்கிறன்னு ஒரு நிமிஷம் யோசனை பாருங்க. ஒரு தாய் பெருமைப்படுகிறார், என் பையன் அமெரிக்கா போயிட்டான், பெருமை, அங்கேயே செட்டில் ஆயிட்டான், கிரீன் கார்டு வாங்கிட்டா அந்த அம்மா கையிலே ஓடிக்க முடியும், என் பையன் அங்க கிரீன் கார்டு வாங்கிட்டான். சோ இந்த அடி வாங்கி இங்க கீழே இறங்கிட்டு இருக்கிறன்னு தெரியாத அளவுக்கு அவன் அடிச்சிருக்கிறான். அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான், நாம எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான மக்களா இருப்போம். நீங்க ரெண்டும் சேர்த்துக்கலாம், அவன் மட்டும் பெரிய ஆள் சொல்ல. நாம நம்மளுடைய கலாச்சாரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணாதாங்க பிரச்சனை. அடுத்த ஜென்ரேஷன் தன்னுடைய கலாச்சாரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இது தெரிஞ்சிருந்தா அவன் ஏன் அப்படி அம்மாவும் அப்படி இருக்காங்க, அந்த மகனும் ஏன் அப்படி இருக்கான். ஏன்னா இங்க வாழ்றதுல ஒரு வாழ்க்கையே இல்லை, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனதான் அது வாழ்க்கையே முடிவு பண்றாங்க பசங்க. அதுக்காக ஐஐடிக்குள்ள போய், ஏன் ஐஐடிக்குள்ள போய் படிக்கிறீங்கன்னா அறிவை பெறுவதற்காக இல்லை, எங்க அங்க போனா தாங்க ஃபாரின் போக முடியும். பசங்க சொல்றதை நான் கேட்டுதானே அவளை பார்த்துருக்கோம். அங்க போனாதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏன் போற, அங்க போனாதாங்க ஐஐடிக்குள்ள போறது அல்லது ஃபாரின் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், பெரிய பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும், ஃபாரின் போலாம். புரிஞ்சுங்களா? எங்க போய் நிக்கிறேன்னு பாருங்க. அதீத படிக்க வேண்டும். என்ன படிக்கணும், ரெண்டையும் படிச்சுக்கணும், வாழ்வாதாரத்துக்கும் படிச்சுக்கணும். இப்ப நான் சொன்ன பாருங்க, எல்லா விஷயம் பண்ணுவேன், அவன் வெளியில் வருவது கம்ப்ளீட் பையனா வெளியில் வருவான். எல்லா ஞானத்திலையும் ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். இது பராவித்யா அபராவித்யா. பராவித்யானா ஞானத்தில கொடுத்துருக்க மாட்டாரு, அந்த வயசுக்கு அதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள். பகவத்கீதை மீனிங்ல எடுத்துருக்க மாட்டாரு. பட் தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, த வேல்யூ ஆஃப் வேல்யூ சொல்லி கொடுத்துருப்பாரு. நீ என்னென்ன ஃபாலோ பண்ண, இதே வானப்பிரஸ்தல் நீ என்ன பண்ண, கிரகஸ்த ஆசிரமத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாரு. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் எப்படி இருக்கணும் வந்துடணும். கிரகஸ்த ஆசிரமத்து இருக்கு ஊடு நிறைய கூட்டிருக்குண்டா, உன்னை பாராட்டி தாளாட்டி சீராட்டி உள்ள அனுப்புவாங்கடா. ஆனா வானப்பிரஸ்துக்கு உன்னை ஒரு வழி அனுப்ப மாட்டான்டா, அலர்ட்டா இருந்துக்கடா, அப்பவே சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அவன் ஒரு நாளும் வெயிட்டிங் ஃபார் வானப்பிரஸ்தா. பட் நிறைய சம்பாதி, எல்லாத்துக்கும் நிறைய கூடு, தான தர்மங்கள் பண்ணு. அடுத்தது நீ வளர, நீ உன்னுடைய குழந்தைகளை நீ இந்த மாதிரி வளர்த்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துடுவேன்.
அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு குழந்தை வரதானே 4 வயசான பூனலை போட்டு கொண்டு அவன் ஒரு குருகிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் இவனுடைய சம்பாதித்து நாடு சுபிக்ஷமா இருந்தது. அதுதான் சொல்ற அதீத. என்ன பண்ணணும், படிக்கணும். என்னங்க பிரம்மச்சரி ஆசிரமத்தை என்ன பண்ணணும், படிக்கணும். அப்புறங்க படிக்கணும். அதை தவிர அந்த பையன் அரசியல்லையோ பணம் சம்பாதிக்கிறதுலையோ பார்ட் டைம் ஜாப்லையோ போகக்கூடாது. படிக்கிற காலத்துல கையில் அதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். எங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவன் சம்பாதிச்சதை படிக்கணும், அது நம்ம கலாச்சாரம் இல்லை. ஏன்னா அவன் பணத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டானா படிப்பு மண்டையில ஏறாது. அப்புறம் எல்லா வழியிலையும் பணம் சம்பாதிக்கிறதா வாழ்க்கையில குறிக்கோள் ஆயிரும். ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் போறது தவறு. குழந்தைகளை படிக்க வைக்கிற பொறுப்பு பேரண்ட்ஸை சேர்ந்தது. அடுத்தது ஆகுதக. அதீயது என்ன படிக்கணும், அதான் பிரம்ம சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். ஆகுதக ஆச்சாரியர் சொல்லப்பட்ட, அதாவது ஆகுதகனா நிர்ணயம் பண்ணிடுவார். அதாவது இது ஒரு நல்ல சிஸ்டம்ங்க. இப்போ அவன் என்ன ஆகுதகனாங்க, அவர் தான் நிர்ணயம் பண்ணுவார். என்னன்னா, டேய் உனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, நீ இதுல போ, நீ ஷைன் பண்ணுவ. டேய் உனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, நீ இதுல போ அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றவர் பேரண்ட் இல்லை. நீ பிஎஸ்சி அக்ரி படிக்கலாமா, எம்பிபிஎஸ் படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமா நம்ம முடிவு பண்றோம் பாத்தீங்களா. அந்த காலத்துல அந்த முடிவெடுக்கிற தன்மையோ, ஏன்னா 100% குருட்டு தான் இருக்கு. நீ இந்த ஃபீல்டுக்குள்ள போனீங்கன்னா ஏன்னா அவருக்கு நல்லா அந்த அளவுக்கு அவர் ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பார் ஒரு பையனையும். ஸோ அவனுடைய ஃபியூச்சர் என்னன்னு ஆகுதக. ஆச்சாரியால் என்ன சொல்லப்படுதோ அதை அக்சஸ் பண்ணி தான் அவன் அடுத்து எடுப்பான். ஐ எம் குவாலிஃபை, ஏன்னா அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். இந்த காலத்தில் ஏன் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னால ஏன் சரியா முடிவெடுக்க முடியல, எப்படி முடிவெடுக்கிறாங்க, என்ன படிக்கணும்னு, என்னென்ன ரோல், எது முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் என்னால படிக்க முடியல, நீயாவது படிச்சிரு, பந்தம். அடுத்தது இது படிச்சின்னா தான் நிறைய காசு சம்பாதிக்கலாம். அடுத்தது இங்க போனீங்கன்னா வேலை கம்மியா இருக்கும், காசு நிறைய வரும். இதெல்லாம் தான் நம்ம கோர்ஸ் முடிவு பண்றனுடைய முடிவு. இதெல்லாம் எதனால வருது, பந்தம். குரு அப்படி இல்லை, பந்தப்பட்டவர் அல்ல. டேய் உனக்கு இதுதான், யூ ஆர் ஃபிட், யூ வில் பி ஹாப்பி, யூ கேன் ஹேவ் அ ஹாப்பி லைஃப் இஃப் யூ சூஸ் திஸ். அவருனால மட்டும்தாங்க சொல்ல முடியும், பேரண்ட்னால கண்டிப்பா சொல்ல. ஏன் பந்தம் வந்துருதுங்க நமக்கும் பையனுக்கு நடுவுல. அப்புறம் நமக்குள்ள இருக்கிற இல்யூஷன் டெல்யூஷன் பண்ணி அந்த பையன் மேல வைக்கிறது. எது, இது கொஞ்சமா வேலை செஞ்சா நிறைய காசு வரும், இங்க ஒயிட் காலர் ஜாப் சொல்ல முடியுங்களா, நம்ம மதிப்பா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், நிறைய காசு சம்பாதிக்கலாம், நிறைய டேர்ன் ஓவர் பண்ணலாம். அப்புறம் இங்க சொசைட்டில சொன்னா இங்க இந்த படிச்சேன்னு சொன்னாதான் பெருமை. ஏன்னா சில படிப்புல கேவலமாமா, இது படிப்புல எதுங்க உயர்ந்து அது ஒரு ரேங்கிங் வச்சிருக்காங்க. இந்த காலேஜில் படிச்சு எப்படி பணத்தை கொடுத்தா கொண்டு இந்த காலேஜில் விட்டுறணும், அப்பதான் சொசைட்டி நம்ம பையனை நம்மளே மதிப்பாங்க. இந்த மாதிரி டெல்யூஷன் இல்யூஷன்ல தான் முடிவு பண்ணி நம்ம கோர்ஸே செலக்ட் பண்ணி தரோம் பையனுக்கு. அது அவனுக்கு கரெக்டா என்னங்கிறது அவனுக்கும் தெரியறது இல்லை, பேரண்ட்டுக்கும் தெரியறது இல்லை. ஸோ இது குரு செலக்ட் பண்ணாரா யோசனை பாருங்க. அவனை 5 வயசுல இருந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு அப்படின்னா பர்ஃபெக்டா அவனுடைய கேரக்டர், அவனுக்கு எது செட் ஆகும், அவன் எந்த குணப்பிரதானன், அவனுக்கு எது சுபாவமா எது வருதோ கரெக்டா கொண்டு பிளேஸ் பண்ணிடுவார். டே யூ ஃபிட் ஃபார் ஆர்மி, டே யூ ஃபிட் ஃபார் திஸ், கரெக்டா ஃபிட் பண்ணி அங்கங்க எதை கத்துக்கணும் அங்க அனுப்பிச்சுட்டுருவார். ஒரு 1 year 2 year முடிவு பண்ணி அனுப்பிச்சுட்டுருவார். நீ அங்க போய் இதை கத்துக்கோ. இவள் அந்த பையனும் அப்பா அம்மா ஏன் நீங்க அந்த பையனை ஆர்மிக்கு போக சொன்னீங்க, என் பையனை நீங்க இங்க போக சொன்னீங்க, தே வில் நாட் ஆஸ்க். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் என்னால என் பையனுக்கு, ஏன்னா அவரு தான் ஜட்ஜ்மெண்ட் கூட்டி, ஏன்னா அந்த அளவு ஸ்ரத்தா குரு மேல இருந்தது. அந்த அளவுக்கு குரு ஸ்ரத்தையா அவர் நம்மளை விட கெப்பாசிட்டி உண்ட நம்ம பையனைப்பட என் பையனை நான் முடிவெடுக்கிறத விட அவருக்கு நல்லா தெரியும். நான் முடிவெடுத்தனா பந்தத்துக்கு உட்பட்டு, ஆசை உட்பட்டு, டெல்யூஷன் உட்பட்டு இருக்கிற நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்காது, அவர் எடுத்த முடிவு சரியா இருக்குன்னு ரெகனைஸ் பண்ணி இருக்கணும். எப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அவர் ரெகனைஸ் பண்ணிருப்பான். அவன் குருகிட்ட படிச்சிருப்பான் பாத்தீங்களா, அப்பவே அவன் ரெகனைஸ் பண்ணிருப்பான். என்னன்னு, நான் என் குழந்தைகளுக்கு எடுக்கிற முடிவை விட என் குரு எடுக்கிற அந்த குருவால அடுத்த குரு எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் போது அவன் பேரண்ட்ஸும் போய் அங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எப்படி அந்த பசங்க ஜாலியா இருந்திருப்பான் யோசனை. ஏன்னா அவனுக்கு என்ன வருதோ அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு, அவன் அழகா பண்ணுவான். ஆசாரி குலத்தொழில் முக்கியம். சில குழந்தைகள் குலத்தொழில் பிடிக்கும், சில குழந்தைகள் குலத்தொழில் பிடிக்காம கூட இருக்கலாம். பட் எந்த தொழில் பண்றங்கிறது இல்லடா முக்கியம். தர்மம், ஆசுரி சம்பத்திலிருந்து விடுபடணும், தெய்வீ சம்பத்திலிருந்து விடுபடணும். கிரகஸ்தாசிரமத்துக்கு போனேன்னா
கர்மயோகம் தான் வாழ்க்கையில மெயின். அதன் மூலியமாக நீ அந்த கரணை பெற்று வானப்பிரஸ்துல சிரவணமான நிதித்தியாசனத்துக்கு இப்பவே ரெடியாயிரு, வேணுங்கிறதெல்லாம் கையில வச்சுக்கோ, நீ பய பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போயிரு. இதுதான் வாழ்க்கையின் கோலுங்கிறது தினம் தினம் சொல்லி சொல்லி அவர் அழகா வளர்த்திருப்பாரு. பையனு எந்த தொழிலா இருந்தாலும் தான் எந்த தொழில் உயர்ந்துன்னு சொல்ல மாட்டாரு, தாழ்வுன்னு சொல்ல மாட்டாரு. அப்ப அவனுக்கு என்ன தெரியும், எதை எடுத்து நமக்கு எது வருதோ செஞ்சுட்டு போவோம். பாருங்க எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பான்னு பாரு அந்த காலத்துல பசங்க பிள்ளைங்க. எது எனக்கு வருதோ நான் படிச்சுட்டு போறேன். இங்க நாம என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் உயர்ந்தது, இதெல்லாம் மீடியம், இதெல்லாம் தாழ்ந்தது, ஐயோ அதுக்கு போயிடாத, டே இதுக்கு வந்துரு, இதுக்கு வந்துரு, இதுக்கு வந்துரு, இதுக்கு வந்துரு. நம்மளே உயர்ந்து நினைச்சுக்கிறோம். எதுவுமே உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததுங்கிறது எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் illusion, delusion because of அஜ்ஞானம். அடுத்தது மேகலா அஜின ದಂಡ ಅಕ್ಷ ಬ್ರಹ್ಮಸೂತ್ರ ಕಮಂಡಲೂನ್ ಜಡಿಲಕ ಅದೌದ ದತ್ವಾಸಕ அரத்தி பீடக குஷான் ததத்து. இங்க இது கம்ப்ளீட்டா அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னத்தோட அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த காலத்துக்கு கம்ப்ளீட்டா சுத்த வராது. இந்த காலத்து குழந்தைங்க என்ன இருக்கணும், ஷூ இருக்கணும், பேக் இருக்கணும் ஸ்கூலுக்கு போகும்போது. இது இந்த காலத்து நிலை. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் கம்ப்ளீட்டா மாறுபடுது. ஓரளவுக்கு நம்ம அதை ரிசமல் பண்ணி புரிஞ்சுக்கலாம். மேக்கலானா பசங்க வேஷ்டி கட்டுவாங்க பாத்தீங்களா, அதை இடுப்பில் நிக்கிறதுக்கு பெல்ட் அப்ப எப்படி செய்வாங்கன்னா, புல்லு தர்ப்ப புல்ல இறுக்கி கட்டி கயிறு மாதிரி பண்ணி அதை தான் கட்டிக்கணும். இந்த காலத்துல பசங்க சொன்னா போஸ் எடுத்துருவாங்க. மேக்கலா அதாவது இந்த சூத்திர இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாருன்னா, வாட் ஆர் த ஹெல்பிங் ஆப்ஜெக்ட் டு ஸ்டடி, படிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அதை அவனுக்கு கொடுக்கணும். அவனை படிப்ப மோட்டிவேட் பண்ற எல்லாத்தையுமே குழந்தைகளுக்கு கொடுக்கணும். கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரது இல்லைங்க, படிப்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு பேனா வாங்கி தரது, பென்சில் வாங்கி தரது, பேக் வாங்கி தரது, படிக்கிறதுக்கு புக்கு வாங்கி தரது. இதுல அந்த குழந்தைய படிப்புல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு அந்த குழந்தைகளை படிப்புக்குண்டான பொருள்களை கொடுத்து கிஃப்டா கொடுத்து ஊக்குவிக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த வயசுல படிப்பினுடைய முக்கியத்துவம் அந்த வயசுக்கு தெரியாது. அது தெரியும் போது ஐயோ அம்மா விட்டுட்டேன்னு கேட்பான் நம்மளே. அப்போ அந்த வயசுல அவனுக்கு புரியாத போது அவனுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக படிப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை ட்ரெஸ்ஸா வாங்கி குவிக்கிறது இல்லை. ஏன்னா சிம்பிள் ட்ரெஸ், இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல 4 ட்ரெஸ் இருந்தா போதும். அது வளர்ற வயசு வேற, தூக்கி தூக்கி போடுவோம். ஸோ சிம்பிள் ட்ரெஸ், ஃபுட்டு சிம்பிள் ஃபுட், தயிர் கூட கொடுக்க கூடாது, மோர் தான். அந்த அளவுக்கு சிம்பிள் ஃபுட்டு. ஏன்னா அந்த தமோ குணம் வந்துடும். நல்லா தயிரை போட்டு நல்லா வலிச்சு சாப்பிட்டா என்ன வரும், நல்லா பையனுக்கு என்னதான் வரும், மத்தியான சாப்பாடு நல்லா தயிரை போட்டு நல்லா கொடுங்க, நல்லா அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் தூக்கம் தான் வரும். ஸோ எது மண்டையில புரியாது. ஸோ மோரு, அந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். புலன்கள் கட்டுப்பாடு, நாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலத்துல அந்த குழந்தைங்க தான் சன் ஃபுட்டே சாப்பிட்றதே, அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. சிம்பிளிசிட்டி. அப்ப என்னென்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்தினுடைய மெயின் இதே, அந்த குழந்தை படிக்கிற குழந்தைகளுக்கு வசதி இல்லாத குழந்தைங்கன்னா 4 வாங்கி கொடுக்கும். ஒரு பேரை நம்ம பார்க்குறோம், அந்த குழந்தை அந்த அம்மா அப்பானால ஒரு பேக் வாங்க முடியல, ஒரு ஷூ வாங்க முடியல. ஏன்னா இந்த காலத்துல பேக் ஷூ 500 1000 வருது. ஷூ பேக்கை போய் கேட்டாவே 500ங்கிறாங்க பேக். சும்மா ஸ்கூல் பேக். அந்த குழந்தை அது இல்லாம அது எப்படி ஸ்கூலுக்கு போகும்? ஸோ என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு படிக்கிற வயசுல எது தேவையோ படிக்கிற பொருள்களை கொடுங்கிற, சோறு அல்ல, துணி அல்ல. இப்ப நம்ம மெயின் கான்சன்ட்ரேஷன் இதுல இருக்கோம். குழந்தைகளை எதுல மோட்டிவேட் பண்ணோம், இது கண்ணி இதை படி, உனக்கு நான் இது வாங்கி தரேங்கிறது எதா இருக்கணும், படிப்பை ஊக்குவிக்கிற பொருளாக இருக்கணும். கிராண்ட் பேரண்ட்ஸ் கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. என்ன பண்ணிடுறாங்க இந்த காலத்துல அவங்க, ஏன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் லிபரலா இருக்கு பார்ப்போம். அப்ப தெரியாம என்ன பண்ணிடுறோம், ட்ரெஸ்ஸையும் பணத்தையும் அதெல்லாம் கொடுக்கவே, கையில குழந்தைகளுக்கு காசை கொடுக்க கூடாது. பணத்தையோ ட்ரெஸ்ஸையோ தீம்பண்டத்தையோ கொடுக்கறத விட அந்த குழந்தை நீ படிச்சீங்கன்னா படிக்கிற பொருளை கொடுங்க. அப்ப அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கு தான் இந்த ஸ்லோகமே. என்னென்ன கொடுக்க சொல்றாரு, மேக்கலானா பெல்ட். இந்த காலத்துல அது ஒத்து வராதுன்னு நம்ம இந்த காலத்துக்கு மாதிரி நீங்க அதை மாத்திக்குங்கிற இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா இந்த காலத்துல டிப் பென்சில் ஒன்று, அந்த காலத்துல டிப் பென்சில் ஒன்று இருந்தது. எங்க வீட்டில் அதான் கேட்கு, டிப் பென்சில் இது 3வது வரைக்கும் தான். இப்போ அடுத்த கிளாஸ் வந்தோடனே பேனா பென்சிலாம் வேண்டாம். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து மோட்டிவேட் பண்ணணும்.
அது கெடுக்கிறதல்ல. உணவை வாங்கி கொடுத்தீங்கன்னா கெடுக்கிறீங்க, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா கெடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது, கொடுங்க, மோட்டிவேட் பண்ணுங்கிறது. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, ப்ளீஸ் மோட்டிவேட் த கிட்ஸ் பை கிவிங் இந்த ஆப்ஜெக்ட்ஸ். படிப்புக்கு தேவையான பொருள், ஸ்டோரி புக்ஸ் கேக்குதா வாங்கி கொடுங்க, புக் எக்ஸ்பிரஸ் இருக்கா கூட்டிட்டு, இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்க, அந்த வேர்ல்டு காமிங்க, தப்பே கிடையாது. அதுக்கு அந்த ஸ்லோகமே கொடுத்துருக்காரு. அடுத்தது அஜின. இப்பெல்லாம் அஜின போட்டோம்னா போலீஸ்கார வந்து குடிச்சிட்டு போயிடுவான். மான்தோல். அப்பெல்லாம் அந்த பையன் ஸ்கூலுக்கு போனா சுருட்டி வச்சுக்கணும். இப்ப டேபிள் சேர் மாதிரி அந்த காலத்துல அவங்கவுங்க குருட்ட என்ன கொடுத்துப்பாரு, ஒருத்தர் அந்த ஏன்னா மான்தோல் விரிச்சு போட்டாங்க. அந்த நிலத்துல தானே உட்காந்து படிக்கிறானுங்க, எறும்பு பூச்சி பள்ளி இதெல்லாம் வராது, பாம்பெல்லாம் வராது. அதுக்காக மான்தோலை போட்டு உட்கார வச்சிருவாரு. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த காலத்துலயும் நினைச்சுக்கணும், இந்த காலத்துல மான்தோல்னா போலீஸ்கார வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், எங்க போய் மான்தோலை பிடிச்சிட்டு வத்தீங்க. ஸோ அஜினகா. தண்டனா குச்சி. இந்த காலத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னா நிலத்துல குச்சி வச்சு எழுதி போடுறவங்க முதல்ல, அந்த தண்டை குச்சி. இப்பெல்லாம் என்னது, பேனா பென்சிலு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. வசதி கம்மியான குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, அதுல தப்பு வராது. அடுத்தது அக்ஷ. அக்ஷனா அந்த காலத்துல போன ஜபமாலா. எது 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 இருக்குது, ஜபமாலா படிக்கத்துல இருக்குது. எதா இருந்தாலும் வாங்கி கொடுங்க ஜபமாலா. இந்த காலத்துல நம்ம ஜபமாலையெல்லாம் எந்த ஸ்கூல்லையும் ஜபமெல்லாம் சொல்லி தரதில்ல. அது மோட்டிவேட் பண்ணி வீட்டுல படிக்கிறதுக்கு முன்னால உட்காரக்கு முன்னால ஜபம் பண்ணிட்டு உட்கார சொன்னீங்கன்னா அந்த குழந்தையோட காலை எந்திரிச்சு படிக்கும் போது முதல்ல குளிச்சிடணும். ஏன்னா குளிச்சிங்கன்னா தான் அந்த பாடியில் இருக்கிற ஹீட் வந்து தூங்கும்போது பாடி ஹீட் ஆயிடும். எந்திரிச்சோன்னு குடிச்சோம் அப்படின்னா, ஏன்னா சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற 10 நிமிஷம் முன்னாலும் குளிக்க பாத்துருவோம். அது வரைக்கும் 4 மணிலேருந்து படிச்சுக்குது. அப்புறம் பார்த்தா ஸ்கூலுக்கு போற அந்த அவசரத்தை குளிச்சுட்டு ஓடுறது, அது மண்டையில அவ்வளவு இதாக பதியாது. எந்திரிச்சோன்னு குளிச்சிடணும். அது வேணா நீ இன்னொரு தடவை கூட குளிச்சுக்கோ. எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம்னா அந்த பாடியோட ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஆக்டிவ் ஆயிடும் பாடி, நல்ல லிசனிங் சத்துவ குணத்துக்கு வந்துடும். அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் படிக்க உட்காரும் போதே சரஸ்வதி நமஸ்துபியம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் ஸோ சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த சாக்ரட் கல்ச்சர் படிப்புல வரும். அதை சரஸ்வதியா பார்க்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். சாக்ரட் கல்ச்சர்ங்கிறது இங்கிருந்து ஆரம்பிக்கும். ஒரு மந்திர சுதி ஜபம் 4 தடவை ஓம் நம சிவாய சொல்லிட்டு உட்கார வைங்க, அந்த குழந்தை ஓரளவுக்கு ஈஸியா கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் கிருஷ்ணர் வேலை இல்லாம சொல்லுங்க. ஜபமாலா கையில குடுன்னு சொன்னது நான் இல்லைங்க, கிருஷ்ணர். உன் குழந்தை படிக்கிறதுக்கு முன்னால ஜபமாலை குடுனா உடனே ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து குடுன்னு அர்த்தம் இல்ல, ஜபத்தை பழக்குங்கன்னு அர்த்தம். ஃபார் கான்சன்ட்ரேஷன். குழந்தைங்க கான்சன்ட்ரேஷன் வீக்கா இருக்குன்னா அதுக்குண்டான டெக்னாலஜி என்னன்னு இறைவன் கொடுத்துருக்காரு, நம்பிக்கை வரணுமே, அதுதான் எனக்கு பாயிண்ட். என்னமோ நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்க அப்படி சொன்னீங்க, நான் சொல்லி ஐயோ இதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது, நான் இதெல்லாம் என்ன மண்டையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஜபமாலா கொடுத்து பையனை உட்கார வைங்கன்னு. அடுத்தது பிரம்மசூத்திர பூநூல். பிரம்மசூத்திரம்னா சூத்திரம்னா பூ, இந்த இடத்துல பூநூல் குழந்தை போட்டிருக்கணும். அடுத்தது பூநூல் போட்டிருக்கணும்னா இந்த காலத்துல பசங்க பூநூல் இண்டிகேட்ஸ் திருநீர் வச்சிருக்கணும். அது மாதிரி அந்த கலாச்சாரத்தை கீப்ப பண்ற மாதிரி அதனோட லுக் இருக்கணும். எந்திரிச்சோன்னா குளிக்கணும், சாமி கும்பிடணும், திருநீர் வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், தலைவாரிக்கணும். இதுதான் அந்த இண்டிகேட்ஸ் ஆஃப் பிரம்மசூத்திரம். ஏன்னா நான் எங்க வீட்டுல என் குழந்தைங்க பூநூல் போடலீங்கன்னு சொல்லக்கூடாது. அது ரிலேட்டடா என்னென்னவோ அதை நீ ஃபாலோ பண்ணணும். அடுத்தது குஷேன ததத்து. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு அவன் எங்க போறான், படிப்பதற்கு போகணுங்கிறார். எது மேக்கலா அஜின தண்ட அக்ஷ பிரம்மசூத்திர கமண்டலூனு குஷேன என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ததத்து. இதெல்லாம் குழந்தைகளுக்கு ததத்துனா நாம கொடுத்து, பிரம்மச்சரி ஆசிரமத்தை, ஏன்னா அவங்க கையில காசு இருக்காது. சோ சமுதாயம் என்ன அவனுக்கு கொடுக்கணும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பையனுக்கு மட்டும் கொடுத்தா போதும் நினைக்கிறோம். ததத்து சமுதாயத்துக்கு கொடு. சமுதாயத்தில் இருக்க பிரம்மச்சரி இருக்க ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு கொடு. கொடுத்துதான் கொடுத்து பழகணும். நீந்தர்னா நீந்தித்தான் நீந்தி பழகணும். எப்படிங்க நான் கான்ட்ரிபியூட்டரா வரது, என்னால வர முடியல, கான்ட்ரிபியூட் பண்ணினா தான் கான்ட்ரிபியூட்டருக்கே வர முடியும். கொடுத்து பழகு. ததத்து வேட பாருங்க, குஷான ததத்து அப்படின்னா எது எது எப்பப்ப தேவையோ அதை எடுத்துக்கோ. எது எது பண்ணக்கூடாது சொல்ல பாருங்க. ஜடிலக முடிச்சிடலாம். ஜடிலக அதௌ தத துவாசக. எது இருக்கக்கூடாது, நோ காஸ்மெட்டிக்ஸ். வாசக இந்த பவுடர் பூசுறது இந்த வேலைக்குலாம் போகக்கூடாது. சென்டே பார்த்தீங்கன்னா
நம்ம இதில் வந்து வாசம் வந்து புலன்களை ரொம்ப ஈர்க்கக்கூடியது. அதனால தான் ஊதுபத்தி வாசத்தை நம்ம இறைவனோட கனெக்ட் பண்ணுவோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன பண்ணுது, சென்ட் அடிச்சு நாலு ஆண் பெண்ணை இழுக்க பார்க்குறான், பெண் ஆணை இழுக்கிறான், ஆணை பெண்ணை இழுக்கிறான். இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். நம்மளதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா வாசம் வந்து ரொம்ப அந்த புலன் அடக்கத்திலே வாசம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ், ஈஸியாக இழுத்துரும். அப்போ நம்ம அதை அப்படியே எங்கே லிங்க் பண்ணிட்டோம், அழகா ஊதுபத்தி, ஒரு சாம்பிராணி. நீங்கள் பாருங்க, அதெல்லாமே அந்த அந்த வாசம் வந்தோடனே சாக்ரட் கல்ச்சரில் போய் நின்றுடுவோம். நாம் சென்டெல்லாம் பூச மாட்டோம். எதை இவனை இழுக்கிறக்காங்க பூசி சுற்றி. அது ஒருத்தர் வரும்போது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே அப்பா என்னமோ வாசம் வருதுன்னு பார்த்தா அவர் வந்துட்டு இருப்பார். ஐயோ அதெல்லாம் தப்பு, அது நம்ம கலாச்சாரம். ஏன்னா அந்த வயசுல சென்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் அது. என்ன படிக்கிற குழந்தைங்களுக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்கு, பெரிய குழந்தைங்களே பூசக்கூடாது, அது வேற விஷயம். படிக்கிற வயசுல இந்த வாசகனா இந்த என்ன சொல்றது, இந்த காஸ்மெட்டிக்ஸ் அர்த்தம். ஜட்டிலாக்கா இந்த ஹேருக்கு யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் ஃபேஸுக்கு யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸு, அதோட வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. படிக்கிற வயசுல பவுடர் கூட பூசக்கூடாது, நெயில் பாலிஷ் வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி நீங்க எல்லாமே காஸ்மெட்டிக் எல்லாமே கண்ணுல காட்டப்படாது. பிரம்மச்சரிய ஆசிரம் முடிகிற வரைக்கும் ஆண் குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ காஸ்மெட்டிக்ஸை கண்ணுல காட்டக்கூடாது. நான் சொல்லல, ஜடிலன்னு சொல்றது பகவான் கிருஷ்ணருங்க, காட்டக்கூடாது. அடுத்தது குஷன்னு ததத்து, குஷான்னு ததத்து, தர்ப்ப புல்ல கையில கொடுத்து அனுப்பணும். குழந்தைகளுக்கு அந்த வயசுல கொடுக்க வேண்டியது தர்ப்ப புல்லை கொடுத்து அது கொடுக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூணூல் போட்டவங்க தர்ப்ப புல் வச்சிருப்பாங்க, அதை கொடுத்து நீ அனுப்பு. எதெல்லாம் பண்ணக்கூடாது, இது லிப்ஸ்டிக்கு, வாசனை, பவுடரு, சென்ட்டு, இதெல்லாம் இந்த வயசுல கண்ணில் காட்டாதீங்க. ஏன்னா அது அட்ராக்ட் ஆகி ஈஸியா போயிருங்க. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், நம்மளுடைய கலாச்சாரம் சாம்பிராணி, இன்னும் எத்தனையோ இருக்குது, மட்டி, என்னென்னமோ இருக்கு. நம்மள வாசனை பாரு நிறைய இருக்கும். நம்ம இதுல கடகடன் பேர் வரல, அதெல்லாமே டக்குன்னு we are connected to பகவான். அது சாக்ரட்னஸ் கொண்டு வந்துடும். அந்த வாசம்னாவே we'll enter into sacred, not to attract anybody. துர்நாற்றம் வீசாத அளவுக்கு உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல குளிக்காததான் சென்ட் போடுறது. அந்த வாசத்தை நாற்றத்தை மறைக்கிறதுக்கு சென்ட் போட்டு பழகிட்டாங்க. அது ஒரு கல்ச்சர், அதை விட்டுருங்க, நம்ம அதிகமா தொட வேண்டாம். ஸோ இந்த பிரம்மச்சரிய ஆசிரம் நான் படிச்சிருக்கிறது இப்போ ஒரே ஒரு ஸ்லோகங்க, 22 தான் சொல்லியிருக்கேன். 30 வரைக்கும் பாருங்க, குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறத வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. லெட் அஸ் சீ டுமாரோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.